இறைவன் அவனுக்கு தேவையானதை அள்ளித் தருகிறான். சகோதரர்களே, கேட்டு பார்ப்போம். நல்லறங்கள் முடிந்தவுடனே, தர்மத்தை முடித்தவுடனே தொழுத உடனே துவா, திக்ரு செய்த உடனே துவா, ஏதோ ஒன்று இறைவனுக்காக செய்த சேவைகளை முடித்த பின்பு கேட்கக்கூடிய துவாவுக்கு மகத்துவம் இருக்கிறது என்பதற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டி முடித்தவுடனே அவர்கள் கேட்ட துவா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ஏதோ ஒரு வயோதிகனும் அவன் பெற்றெடுத்த ஒரு பிள்ளையும் சேர்ந்து ஏதோ கெட்டுமானம் என்ற பெயரிலே உனக்காக கட்டியிருக்கிறோம், எங்களுடைய இந்த நல்லறத்தை கபூல் செய்வாயாக என்று அந்த ஒரு வயோதிகரும் அவர் பெற்றெடுத்த மகனும் என்று கேட்ட அந்த பிரார்த்தனையின் பரக்கத் எவ்வளவு பெரியதாக காபத்துல்லாவாக காட்சியளிக்கிறது. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரியவர்களே, இந்த உலகத்தில் மனிதன் ஒன்று இம்மைக்கோ அல்லது மறுமைக்கோன முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய நேரங்களும் காலங்களும் பெரிய வாய்ப்பாக அவனுக்கு தரப்பட்டிருப்பதால் அவன் அதை சரியாக பயன்படுத்தி ஏதாவது ஒன்று உலகத்தின் பரக்கத்திற்காக அல்லது மறுமையின் பரக்கத்திற்காக ஏதேனும் ஒன்று முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சியில் அவன் கொஞ்சம் பின்னடைந்தாலும் கூட நஷ்டம் அவனுக்கு பெரிய அளவுக்கு மாறிவிடுகிறது. சகோதரர்களே, ஆகிரத்துக்குண்டான முயற்சி மறுமையில பெரிய வெற்றியை தருகிறது. உலகத்திற்குண்டான முயற்சி உலகத்தின் கண்ணியத்திற்குரிய வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. சும்மா ஏதோ பேருக்கு ஏதோ இருக்கிறோன்ற பேர்ல வேலை வெட்டி இல்லாமல் வீணான நேரங்கள், வீணான முறையில மார்க்கத்திற்கோ உலகத்திற்கோ சம்பந்தம் இல்லாத, பிரயோஜனம் இல்லாத காரியங்களை பேசுவதையோ காரியங்களை செய்வதையோ இந்த மார்க்கம் எந்த காலத்திலும் அனுமதித்தது கிடையாது. சகோதரர்களே, நல்லறங்களை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். காரணம், எப்போது மரணம் வரும் என்று அவனுக்கு தெரியாது. எப்போது மரணம் வரும் என்று அவனுக்கு தெரியாது. மரணம் வருகின்ற நேரத்தில் இப்படியெல்லாம் செய்திருக்கலாமே, அப்படியெல்லாம் செய்திருக்கலாமே என்று அவன் புலம்பி எந்த பலனையும் அவன் அடைய முடியாது. சகோதரர்களே, அழிகின்ற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்விற்கான பெரிய சந்தர்ப்பமாக, வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை அவன் எந்த விதத்திலும் மீனடித்து விடக்கூடாது. சகோதரர்களே, அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறையில வாடி வதங்கினாங்க. தான் செய்யாத குற்றத்திற்காக, கற்பொழுக்கத்தை காப்பாற்றுவதற்காக சிறையிலே அவர்கள் வாடி வதங்கினார்கள். இந்த சிறை வாழ்க்கை என்பது எவ்வளவு பிரச்சனைக்குரியது, மனதில அழுத்தத்திற்குரியது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் கூட சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நெருக்கடி மிக்க சிறையில் வாழ்ந்தாலும் கூட சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கழிகின்ற ஒவ்வொரு நேரத்தையுமே பயனுள்ளதாக மாற்றினார்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், ஹஜ்ரத் யூசுஃபுக்கு அளிக்கப்பட்ட மிகச்சிறந்த பவர்ஃபுல் சக்தியாக இருக்கக்கூடிய கனவின் விளக்கத்தை ஒருவர் வந்து கேட்கிறார். நான் இப்படி கனவு கண்டேன், அப்படி கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கணும் போது அதை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. சொல்றதோட சேர்த்து என்ன பண்றாங்கடா, இவங்க நமக்கானவர்களா மாறிவிட்டபடியால இவங்களை ஏன் நம்ம தௌஹீத் செய்து ஏகத்துவம் செய்து சொர்க்கத்துக்கு மாற்றக்கூடாதுன்ற தூர நோக்கு சிந்தையால சிந்திச்சாங்க. நம்மள மாதிரி ஆட்கள்லாம் அதுக்குண்டான விளக்கம் என்னமோ அதை மட்டும் சொல்லிட்டு இடத்த காலி பண்ணணுவோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கடா, தனக்கு அரவணைப்புக்கு வந்துட்டாரு, தன் பேச்ச கேட்கிறார் என்ற உடனே அவர் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கு உள்ளவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக யா சாஹிப இஸ்ஜினி அர்பாப் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் தாவா செய்றாங்க. ஓ அன்பு சிறை தோழனே, நீ வணங்குகின்ற சிலைகள் சிறந்ததா அல்லது என்றும் தனித்தவனான அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் சிறந்தவனா என்று அவருக்கு தௌஹீத ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க. சகோதரர்களே, அவரை ஹிதாயத்துப்படுத்துறாங்க. இப்படி பயன்படுத்தினாங்க சஹாபாக்கள், இப்படி பயன்படுத்தினாங்க நபிமார்கள். சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கடை தெருவுக்கு போறாங்க. கடையில ஜரூரா வேலை நடக்குது, வியாபாரம் நடக்குது. அந்த சந்தை முழுக்க உலகம் 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 இதை பயன்படுத்தினாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் கூடுகின்ற சபை, மக்கள் கூடுகின்ற இடம், அனைத்து உணர்வுகளும் துனியாவை சார்ந்ததாக, உலகத்தை குறிவைத்ததாக இருக்கிறது. இவர்களை திசை திருப்பி ஆகிரத்தை உணர வைக்க வேண்டும் என்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். ஒரு ஓரஞ்சாரத்திலே செத்து போன, அழுகி போன ஒரு ஆடு ஒன்று கிடக்கிறது, புழு புழுத்து போய் கிடக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆடை யாராவது ஒரு திருகத்துக்கு வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இந்த செத்த ஆடை ஒரு திருகத்துக்கு யாராவது வாங்க முடியுமான்னு உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மாதிரியா இருந்துட்டாலே வாங்க மாட்டோம், புழுக்கள் நெளிகிறது, அழுகி நாற்றம் எடுக்கிறது, இந்த ஆட்டை யாரு வாங்குவான்னு உடனே ரசூல் அந்த வாய்ப்பை, அந்த மக்களுடைய அந்த போக்கஸ சரியா பயன்படுத்தினாங்க. இந்த செத்த ஆட்டை விட ஆக தரங்கிட்டு போனது உலகம் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்.
நான் காலையில கூட தஃசீர்ல சொல்லி காட்டினேன். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இறந்து ஜனாசாவா கிடக்கின்ற நேரத்துல நாம உடுத்த ஆடைகளை கிழிச்சு, நாம போட்ட பனியனை துண்டாக்கி, ஜனாசாவுடைய ஆடைகள்னு மொத்தமா என்ன செய்வான்னு சொன்னா, அந்த கழுகுற இடத்துல ஒரு ஓரஞ்சாரத்துல தூக்கி எறிவான், குப்பையில தூக்கி எறிவான். இதே போலத்தான் நாம எரியப்படுவோம் சகோதரர்களே. கோடான கோடி செல்வந்தனாக இருந்தாலும் சரி, பெரிய அல்லாமாவாக இருந்தாலும் சரி, ஜனாசா கழுகுதலில் அவன் புரிந்து கொள்ளலாம் அவனுடைய ஆடைகள் எங்கே வீசப்படும் என்று. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அம்மக்களை ஹிதாயத்துப்படுத்துகிறார்கள் சகோதரர்களே. அம்மக்களை ஹிதாயத்துப்படுத்துகிறார்கள். அதே போல குழந்தைகள் தன்னிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய நேரத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, ரசூலுடைய ஆகப்பெரிய முஹப்பத்திற்குரியவர், என் மகனே என்று அழைப்பார்கள். ஒரு வகையில தம்பி, பெரியப்பா மகன், ஆனாலும் தன்னுடைய அந்த தம்பி என்ற ஸ்தானத்தையும் தாண்டி என் மகனே என்று அழைப்பார்கள். அவர்கிட்ட சொல்றாங்க, யா இப்னு அப்பாஸ், நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கோ, யஹ்ஃபலுக்க, அவன் உன்னை பாதுகாப்பான், நீ அவனை பாதுகாத்தா அவன் உன்னை பாதுகாப்பான்றாங்க. அதாவது இறை சட்டங்களை நீ சரியான பேணுதலோட கடைபிடிச்சுன்னு சொன்னா உன்னுடைய விஷயத்தை அவன் எடுத்துக்கொண்டு அவன் உன்னை பாதுகாப்பான் அப்படின்னு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுவாங்க. தேவையான அந்த அழகான வாழ்க்கையின் படித்தரங்களை சொல்ல தயங்கவில்லை. ரசூல் சொல்லுவாங்க, இதா சால்த ஃபஸ்அலில்லாஹ், மகனே நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்துல கேளு, மனிதர்களிடத்துல யாசகம் கேட்காத, அல்லாஹ்விடத்துல கேளு. எந்த ஒரு உதவியானாலும் அல்லாஹ்வை நீ என்ன செய், நெருங்கு, அவன் உனக்கு உதவுவான் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக துஆவும் செய்திருக்கிறார்கள், பிரத்யேகமாக அறிவுரையும் வழங்கி அவருடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு அவரை உயர்த்தி இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரசித்தி பெற்ற நபி, வயது முதிர்ந்தவர், அனுபவசாலி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கார்டியனாக, பாதுகாவலராக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குணப்பாட கொடுக்க அந்த அம்மாவுடைய ஹிதுமத்துகள்ல ஈடுபடுவாங்க அந்த வயது முதிர்ந்த நேரத்துல. அப்ப ஒரு முறை போய் பார்க்கறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது அந்த காலத்துல கிடைக்காத கனிவர்க்கங்கள், இப்ப மாம்பழத்தை நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தர்பார்ல மாம்பழம் இருந்துச்சு. இப்ப நம்ம பலாப்பழத்தை அவ்வளவு பெருசா நினைச்சு பார்க்க முடியாது. பலாப்பழம் இருந்துச்சு. நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த காலகட்டத்தில் கிடைக்காத கனிவர்க்கங்கள் அனைத்தும் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தர்பாரில் இருந்தது. அவர்களுக்கு முன்னால் தட்டு தட்டாக வைக்கப்பட்டிருந்தது. ஆச்சரியம் மேலிட ஹஜ்ரத் ஜக்கரியா கேட்பார்கள், அன்னாலகி ஹாதா, இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு உடனே, ஹுவ மின் இன்தில்லாஹ், இது அனைத்துமே என் ரப்பு எனக்கு தந்ததுன்னுவாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உலகத்திலேயே சொர்க்கத்தின் உணவு தரப்பட்ட ஒரே ஆன்மா ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போல நிறைய பேருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஹஜ்ரத் மரியம் தான் ஆரம்ப கர்த்தா. அல்லாஹ் எனக்கு தந்தான்னு சொன்னாங்க. உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினாங்க. ஒரு முதியவன், வயது முதிர்ந்தவன், இவ்வளவு அனுபவசாலி, நான் ஏன் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு என் ரப்பிடத்தில் இந்த துஆவை கேட்க மறந்தேன் என்று. ஒரு பெண்ணுக்கு கிடைக்காத ஒன்றை அல்லாஹ் தரும்போது, ஒரு பெண்ணுக்கு அவள் தொழுதால், அவள் அழுதால், அவள் கேட்டால் என்பதற்காக கிடைக்காத ஒன்றை அரிய பொக்கிஷமாக தரும்போது, என்னை படைத்தவன் இலக்கணங்களை உடைத்து எனக்கு ஏன் தர மறுப்பான் என்று உடனடியாக கேட்டார். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, ரப்பே பரிசுத்தமான ஒரு குழந்தை எனக்கு தா. குடுகுடு கிழவர் அவர். ஆனாலும் அல்லாஹுடைய அந்த துஆவிலே நிராசை அடையக்கூடாது என்பதை ஹஜ்ரத் மரியமின் மூலமாக பாடம் பெற்ற ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தில் கேட்ட துஆ அல்லாஹ்வின் உள்ளத்தை தொட்டது. அவருக்கு யஹ்யா என்ற குழந்தையை பெயர் சூட்டி அனுப்பினார். உலகத்தில் அல்லாஹ்வால பெயர் சுட்டப்பட்ட ஒரே நபி ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இல்ல எல்லாருக்கும் பாப்பா அம்மா தான் பேர் வச்சிருக்கிறாங்க. அவருக்கு மட்டும்தான் யஹ்யான்ற பிள்ளைய உனக்கு தாராண்டு யஹ்யான்ற பேரை வச்சான். அப்ப சகோதரர்களை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற ஒவ்வொரு மணித்துளிகளும் மரணம் நெருங்குகின்றபடியால் ஒவ்வொன்றுமே நமக்கு பெரும் தங்கத்தை போல, டைம்ஸ் கோல்ட் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு தருணமுமே நமக்கு கிடைக்கப்பெற்ற வரம். அந்த வரத்தை எந்த காலத்திலும் நாம் குரூரமாக மாற்றிவிடக் கூடாது. அதான் ரசூல் சொல்வார்கள், உனக்கு முதுமை வருவதற்கு முன்பு இளமையையும், நோய் வருவதற்கு முன்பு ஆரோக்கியத்தையும், ஏழ்மை வருவதற்கு முன்பு வறுமை வருவதற்கு முன்பு செல்வத்தையும், வேலை பலு வருவதற்கு முன்பு ஓய்வையும்,
மௌத்துக்கு முன்பு உன் வாழ்க்கையையும் சரியாக பயன்படுத்திக்கொள் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அற்புதமான நபி. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பொதுவாக நம்முடைய பழக்கம் என்னவா இருக்கும்டா, ஒரு அமல் செஞ்ச உடனே துவா கேட்டுறணும், தொழுது முடிச்ச உடனே துவா, அதே போல தர்மம் செஞ்ச பிறகு துவா கேட்கணும். நம்மள நிறைய பேர் என்ன செய்யறது, கையில கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறது. அவன் ஜஸாக்கல்லான்னு சொன்னா துவா, ஜஸாக்கல்லா சொல்லல, அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா துவா செஞ்சிடணும். இப்படி ஒரு தர்மத்தை நான் தந்திருக்கிறேன், உன் பேரால நான் கொடுத்திருக்கிறேன், நீ எப்படி கையை நீட்டி ரொம்ப நேரம் கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை, இதை நான் உன் பாதையில தந்திருக்கிறேன், இதற்குண்டான சவாபையோ அல்லது என்ன காரியங்கள் எனக்கு இருக்கிறது அல்லவா, அதை நீ நிவர்த்தி செய்தா என்று கேட்கலாம் என்பதற்கு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய ஆதாரம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் மதீன் நகரத்துக்குள்ள போறாங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அறிமுகம் இல்லாத ஊரு. அந்த இடத்துல ரெண்டு பெண்கள் பெரிய கியூ நிக்குது தண்ணி பிடிக்கிறதுக்காக, கிணற்றுல இறைப்பதற்காக, தண்ணி இறைப்பதற்காக ரெண்டு பெண்கள் நிற்கிறார்கள். அந்த பெண்கள் ஏழையாக இருந்தபடியாலும் கொஞ்சம் வசதி குறைவாக இருந்தபடியாலும் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு உதவி பண்றாங்க. ரெண்டு பெண்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா மூஸா அலைஹிஸ்ஸலாம் உதவி பண்றாங்க. உதவி பண்ணிட்டு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், பசி தாங்க முடியல. யார்கிட்ட போய் கேட்பாங்க? அந்த ஊர்ல யாராவது தெரியுமா, யாராவது பழக்கமா, அல்லது பள்ளிவாசல்ல போய் ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கு உண்டான இஸ்ஸத்தா? ஒரு நபி அல்லவா அவர்கள். அதனால படைத்தவன் அந்த நேரத்தை பாருங்க, சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாரு. நல்லறத்தை செய்து முடித்து தன்னை படைத்தவன் தனக்கு ஏதாவது வகையில் உதவுவான் என்று அவர் கேட்கிறார். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் நீ இறக்கக்கூடிய அந்த நியாமத்துக்களுக்கு தகுதி உள்ள ஒரு ஏழையாக, ஃபக்கீராக நான் இருக்கிறேன், பசிக்கிறது ஆண்டவனே என்று சொன்ன உடனே தாயன்புமிக்க அந்த இறைவனின் கருணை பிரவாகம் எடுத்து யாருடைய நெஞ்சத்துல பாய்கிறது? அந்த ரெண்டு பெண்களின் நெஞ்சத்தில் பாய்கிறது. அந்த ரெண்டு பெண்களும் தன்னுடைய தந்தை இடத்துல சென்று இப்படி ஒரு பர்டிகுலர் ஆளு நமக்கு உதவி பண்ணாங்கன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய அவருடைய அந்த தந்தை பெரியவர் போய் அழைத்துட்டு வாங்கன்றாங்க. போய் எங்களுடைய தந்தை உங்களை கூப்பிடுறாங்கன்ன உடனே போறாங்க. போய் பார்த்தா அங்க மாபெரும் மாமனிதர் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த ரெண்டு பெண்களின் தந்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? ஒற்ற துவாங்க. ஒரு நல்லறம் செஞ்சு முடிச்சுட்டு, ரப்பே எனக்கு இதை நீ குடு, உனக்காக நான் அதை செஞ்சேன், எனக்கு நீ இதை குடுன்னு சொல்லி கேட்ட அந்த ஒற்றை துவாவில் அல்லாஹ் அந்த பெண்களின் மூலமாக அல்லாஹ் ரிஸ்க மட்டும், சாப்பாடை மட்டும் கொடுக்கல, அந்த ரெண்டு பெண்ல ஒரு பெண்ணை கல்யாணமே முடிச்சு வச்சான். இஸ்லாமுடைய மனைவி ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளார். அப்ப சகோதரர்களே, நாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி படைத்தவனிடத்தில் மன்றாடும் போது ரப்புல் ஆலமீன் நம்முடைய மன்றாட்டத்தின் டெசிபலை பார்க்கிறான், அந்த பெர்சன்டேஜை பார்க்கிறான். அவன் உள்ளம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவன் உதடு எந்த அளவுக்கு இருக்கிறது, அவன் என் மீது கொண்ட அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது என்பதை பார்த்த இறைவன் அவனுக்கு தேவையானதை அள்ளித் தருகிறான். சகோதரர்களே, கேட்டு பார்ப்போம். நல்லறங்கள் முடிந்த உடனே, தர்மத்தை முடித்த உடனே துஆ, தொழுத உடனே துஆ, திக்ர் செய்த உடனே துஆ, ஏதோ ஒன்று இறைவனுக்காக செய்த சேவைகளை முடித்த பின்பு கேட்கக்கூடிய துஆவுக்கு மகத்துவம் இருக்கிறது என்பதற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டி முடித்த உடனே அவர்கள் கேட்ட துஆ ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ஏதோ ஒரு வயோதிகனும் அவன் பெற்றெடுத்த ஒரு பிள்ளையும் சேர்ந்து ஏதோ கெட்டுமானம் என்ற பெயரிலே உனக்காக கட்டியிருக்கிறோம், எங்களுடைய இந்த நல்லறத்தை கபூல் செய்வாயாக என்று அந்த ஒரு வயோதிகரும் அவர் பெற்றெடுத்த மகனும் என்று கேட்ட அந்த பிரார்த்தனையின் பரக்கத் எவ்வளவு பெரியதாக காபத்துல்லாவாக காட்சியளிக்கிறது. உலகமாந்தரெல்லாம் கூடக்கூடிய இடமாக காட்சி தருகிறது. சாக முன்பு காபாவை பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு மூமினுடைய உள்ளமும் துடிக்கின்ற அளவுக்கு அந்த தந்தையின் துவாவும் மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவும் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நல்லறத்திற்கு பிறகு கபூலியத் பெறக்கூடிய ஒரு துவா எவ்வளவு வேல்யூபிள் ஆனது என்பதை உங்களுக்கு நான் புரிய வைக்க ஆசைப்பட்டேன். அதே போல தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா அவங்கதான் துவா, அவங்கதான் சொர்க்கம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய தாயார சுமந்துட்டு ஒவ்வொரு ஹஜ்ரத்மார்களை போய் பார்ப்பாங்களா. ஏன்னா அந்த அம்மா அடிக்கடி என்ன செய்வாங்களா, எனக்கு சட்டம் கேட்கணும்பா, மார்க்க சட்டம் கேட்கணும். இவங்களே பெரிய சட்ட ஞானி, இமாமுல் ஆதம், மாபெரும் இமாம். ஆனாலும் இவங்க தாயார் என்ன பண்ணுவாங்களா, அந்த ஹஜ்ரத்திட்ட போகணும், இந்த ஹஜ்ரத்திட்ட போகணும், தூக்கி சுமந்துக்கிட்டு கூட்டு போவாங்க. அவங்க ஜெயம் பெற்றது வெறும் படிப்பில் மட்டுமல்ல, வெறும் தீனில் மட்டுமல்ல, இது போன்ற நல்லறத்தில் தன் தாயின் கல்வை குளிர வைத்ததுதான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது.
ஷாஃபி மதுஹபை தோற்றுவித்த கண்ணியத்திற்குரிய ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வார்களாம் தெரியுமா? பெற்றெடுத்த மாதா தூங்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கால்களை பிடிச்சு விடுவாங்களாம். இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லுவோமே, பெற்ற தாயுடைய காலை பிடிச்சு விட்டேன், தந்தையுடைய காலை பிடிச்சு விட்டேன் ஒத்தாலும் சொல்லுவோமே. அவ செய்வா, வயதானவ என்ன செய்வா? நம்ம காலை பிடிச்சு விடுவா. ஆமா, உடம்பெல்லாம் வலிக்குது, குறுக்கு வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது அப்படின்னு சொல்லுவான். அந்த வயதான பொம்பளை உட்கார்ந்து அமைக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் பெத்த மகனுக்கு. ஆனா இவன் ஒரு நாளாவது அவர்களை அமைக்கி விட்ட சட்டம் உண்டா சகோதரர்களே? கிடையாது. ட்ரெண்ட் எல்லாம் மாறி போச்சு சகோதரர்களே. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமைக்கி விடுவாங்க காலை. அப்ப தாயார் சொல்லுவாங்க, மகனே, மக்கள் கூட்டம் நிறைந்து உன்னிடத்துல கல்வி பெற வந்திருக்கிறது, சட்டம் கேட்க வந்திருக்கிறது, நீ எனக்கு காலை பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறியப்பா. உடனே சொல்லுவாங்களாம், அவர்களுடைய சொர்க்கம் என்னுடைய வார்த்தைகளில் இருந்தால் என்னுடைய சொர்க்கம் உங்கள் காலில் தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஆகவே சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்தின் வாழ்க்கை ரொம்ப ஷார்ட் பீரியடா கொடுத்திருக்கான் அல்லாஹு தாலா. இந்த இதுலயும் கூட ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நல்லறத்தையும் அல்லாஹு தாலா கடல் போன்றதாக உங்களுக்கு தந்திருக்கிறான். காலையில கூட நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன், ஒரு சின்ன நல்லறத்தை, ஒண்ணுமே இல்ல, ஒது செய்து முடித்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வார்த்தையை ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புத்திஹத்தில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, 8 வாசல்களும் திறக்கப்படுகிறது. ஒத்த வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹுடைய வேல்யூபிள், அதனுடைய வல்லமை, அதனுடைய பவர், 8 வாசலையும் திறந்து வைக்கின்ற இறைவன் சொல்கிறான், எந்த வாசல்ல உனக்கு பிரியமோ அந்த வாசல்ல நுழைஞ்சுக்கோ. ஒழு செஞ்சுட்டு ஒரு அஷ்ஹதுக்கு இவ்வளவு பெரிய நன்மை என்று சொன்னா, காலம் முழுக்கும் அவனுக்காக நீங்கள் ஆற்றலை எடுத்துக்கொண்டு வணங்கும் போது, பிரத்யேகமாக அவனுக்கென்று நீங்கள் திக்ர் செய்யும் போது, அவன் குர்ஆன் ஷரீஃபை திலாவத் செய்யும் போது, அவனுடைய அமல்களை பார்த்து பார்த்து செய்யும் போது, எவ்வளவு பெரிய நிரந்தர உலகத்தில் எவ்வளவு பெரிய நன்மைகளை அள்ளி தருகிறான் ரப்புல் ஆலமீன். ஆகவே வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.